ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ பிப்ரவரி மாதம் கும்பராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்தளவுக்கு இயல்பாக இந்த மாதம் முற்பகுதியை விட பிற்பகுதி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். குடும்பத்தோட ஒத்துழைப்பு, குடும்பத்தின் தேவைகள், வீட்டின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, வருமானமும் ஓரளவுக்கு முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, முயற்சியில் வெற்றி பெறுறது, தைரியமாக சில விஷயங்களை செய்கிறதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் முற்பகுதி உங்களுக்கு விரயங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், பிரயாணங்களால் அதீத கவலைப்படுறது, கஷ்டங்களை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தொடர்புகளால் ஏமாற்றத்தையே அதிகமாக சந்திப்பீங்க முற்பகுதி. ஆனால் பிற்பகுதி அந்த தொடர்புகளால் நன்மை உண்டு. அதாவது முன்னாடி நீங்கள் எவ்வளோ இழக்கிறீங்களோ அதை அந்த பிற்பகுதி, அந்த பின் மாதத்தில் அதை நீங்கள் சம்பாதிச்சிடலாம் பிப்ரவரியில். அதனால் நன்மை தீமை கலந்த ஒரு மாதமே இந்த கும்பராசிக்கு. இயல்பாகவே கும்பராசியை பொறுத்தளவுக்கு எவ்வளோ ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்க, எவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஆனால் மனசரிஞ்சு இவங்க ஒருத்தவங்களுக்கு ஏமாற்றிருக்க மாட்டாங்க, மனசரிச்சு ஒருத்தவங்களுக்கு இவங்க கெடுதல் செய்யணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சே எல்லாருமே கெடுதல் செஞ்சுருப்பாங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இவர்களால் நன்மை பெற்றவர்கள் கூட இவங்களுக்கு கெடுதல் தான் செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்கும். பட் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாகக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அற்புதமான அந்த குடும்பத்தின் ஒத்துழைப்பு, குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களால் அது முடியுமான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாக்குறுதி கொடுக்கறது நல்லது. ஏன்னா சிலர் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்டா அந்த ஒரு வார்த்தையை சொன்னோம், அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குமேன்ற மாதிரி நொந்து போவாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி சூரியன் 12ஆம் இடமான மகர ராசியில் முற்பகுதி இருக்கிறதுனால விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், பயணங்களால் ஆதாயம் உண்டு. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது. ஒரு இடம் போயிட்டு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட அதில் பெரிய அளவுக்கு கெயின் பெனிஃபிட் இருக்காது. இருக்கிற இடத்துல இருந்தாலே இதை விட நான் அதிகமாக கிடச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களாம் சொல்லுவாங்க. அது உங்கள் ராசிக்கு சூரியன் உள்ளே வரும்போது, சனியோடு சேரும்போது அதனுடைய தன்மை உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஆத்ம பலத்தையும் தரும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையை இந்த மாதம் பிற்பகுதி கொடுக்கறதுனால நல்லாவே இருக்கும். கூடவே புதன் இணையிறது, உங்கள் ராசிக்கு புதனை பொறுத்த அளவுக்கு 8ஆம் இடமும் சேம் டைம் அவருடைய மற்றொரு இடமான மிதுனம் உங்கள் ராசிக்கு 5ஆக வர்றதுனால 5-8க்கு பொறுப்பேற்றுக்கிற இந்த புத பகவான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விதத்தில் அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய உயர்வையும் கொடுப்பாரு. அதனால் நன்மைகளும் நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்க கும்பராசியை பொறுத்தளவுக்கு பெருசாக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த விஷயத்துலையுமே இருக்கிறத வச்சு இன்பப்பட கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் இனிமையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க இங்கே ஏமாற்றங்களே அதிகமாக மிஞ்சும். அதனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறத வச்சு நீங்கள் எவ்வளோ அழகாக திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்துகிறீங்களோ அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான்றதுனால இவருடைய இயல்பான குணம் என்னென்னா, நீங்கள் கஷ்டப்பட தயார்னா அதுக்கு அதீத கஷ்டத்தை எதிர்கொண்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடலாம். சிலர் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு முயலும் அல்ல முயலாமை வெல்லாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் நீங்கள் பயணிக்கணும். ஆனால் அது முழுசும் பயணிக்கணும்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் பாதியிலே திரும்பி வந்துடும்போது அதனுடைய பயன் இல்லை. நீங்கள் அப்போ அங்கே வீணாக தான் போயிருப்பீங்க அந்த பாதி தூரம். அது மாதிரி தான் அந்த கடைசி வரலும் நீங்கள் கடக்க தயார்னா துணிஞ்சு இறங்குனீங்கன்னா நிச்சயமாக சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிநாதன் மிக உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் வச்சுருவார். அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கான தைரியம் இருக்கணும். இந்த மாதம் பொறுத்த அளவுக்கு ஆவரேஜாக ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் எண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பெனிஃபிட் உண்டு. குடும்பத்தின் ஒத்துழைப்பு, வருமானம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த பிப்ரவரி மாதம் கும்பராசிக்கு ஒரு படி உயர்வாக தான் இருக்கும். தப்பு இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும், நல்லாவே இருக்கும். தைரியமாக இருங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கன்னி ராசியில் கேது இருக்கிறதுனால நீங்கள் பயணிக்கிறக்கூடியதில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நிறைவு இல்லைன்ற ஒரு நிறைவை தான் கொடுக்கும். அதிர்ஷ்டமும் பெருசாக இருக்காது. நீங்கள் இந்த ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் கிடைக்குமா, அதெல்லாம் கிடைக்காது. உங்கள் உழைப்பு என்னவோ அதுக்கானது கிடைக்கும். அது நீங்கள் யாருக்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டால் தானாவது உங்களை தேடி வரும். கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சாலும் அது நிற்காது, ஏதாவது ஒரு வழியில் போயிடும். ஒரு வழியாக வந்துச்சு, இன்னொரு வழியாக போயிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்கும். கையில் காசு தங்காது. அப்போ உங்கள் உழைப்பு அங்கே இருந்ததுன்னா அது நிச்சயமாக உங்கள் கையை விட்டு போகாது. அதுதான் உண்மை. அதனால் கும்பராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் நல்லபடியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்